ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவா ஃப்ரேம்ஸ். போன வீடியோவில் நம்ம நேத்ராவதி செக்கிங் பாயிண்ட் கிட்ட இருந்து நேத்ராவதி பீக் வரைக்கும் போய் அந்த ஃபேமஸான வியூவை பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க சேனலில் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்கை கொடுத்துருக்கேன். அண்ட் எண்ட் கார்ட்லையுமே வீடியோ வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க இந்த வீடியோவில் நேத்ராவதி பீக்கில் இருந்து திரும்பி வரும்போது ஆன சம்பவங்களை பார்க்கலாம். கேப்சர் பண்ணிட்டோம். அந்த பக்கம் இருக்க வியூவை பார்த்துட்டு இந்த பக்கம், அதாவது நேத்ராவதி பீக் வியூ பாயிண்ட்டுக்கு பின்னாடி வந்தால் அதே அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த வியூவை பார்க்கலாம். அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் நேத்ராவதி பீக்குக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சதில்லை இந்த மலைகளோட அழகுன்னு. அண்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையை ஏறும்போது மட்டும் இல்லை, மலையை விட்டு கீழே இறங்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கங்கே நிறைய பேருக்கு ஸ்லிப்பும் ஆச்சு. ஆனால் ஸ்லிப்பானவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாகிங் ஷூ தான் போட்டுட்டு வந்திருந்தாங்க. நான் ட்ரெக்கிங் ஷூ போட்டிருந்தனால எனக்கு எங்கேயும் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ நேத்ராவதி ட்ரெக்கிங் யாராவது பிளான் பண்ணி வரீங்கனாக்கா மிஸ் பண்ணாமல் ட்ரெக்கிங் ஷூ பிளான் பண்ணுங்கள். அப்படி ட்ரெக்கிங் ஷூ இல்லாதவங்க இந்த மலையை விட்டு கீழே இறங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்குங்க. இங்கே தான் அப்பயே பிடிச்ச மலையெல்லாம் இருந்துச்சு. இந்த இடம் தான் நேத்ராவதி வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் இருந்தாமல் தெரில, இந்த பக்கம் இருந்த வியூவும் தெரில. மொத்தமாக ஃபாக் ஆயிடுச்சு. அடித்த மலையில் ஃபுல்லாக ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். ஸ்லிப்பாக சான்சஸ் பயங்கரமாக இருக்கு. ஏற்கனவே இந்த மலை செங்குத்தலாக இருந்ததால் ஏறவே கஷ்டமாக இருந்தது. இப்போ அடித்த மலையில் பாதையெல்லாம் சகதியாகி மலையிலிருந்து கீழே இறங்குறதுமே இன்னும் கஷ்டமாகிடுச்சு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இறங்கி ஆகணும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மலையை சுற்றியுமே ஃபாக் இருக்குது. அண்ட் அடித்த மலையில் மலையை விட்டு கீழே இறங்குறதே ஒரு கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு. இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா பீக்லேருந்து கீழே இறங்கி வரும்போது அதுக்கு அடுத்து இருக்க மலையிலேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து நேத்ராவதி வியூ பாயிண்ட் நல்லாவே தெரியுது. ஆனால் பீக்கை சுற்றியுமே ஃபாக் இருக்கிறதால மேலேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு வியூவை பார்க்க. அண்ட் ஒரு வாட்டி தான் பார்த்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் திரும்பவும் வியூவை பார்க்க முடியாமல் மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் நெருப்பு பற்ற வச்ச மாதிரி புகையெல்லாம் பிடிச்சிருக்குல்ல. மலையை சுற்றியுமே மேகங்கள் எல்லாம் போகிறது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அண்ட் யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, இந்த வியூவோட ஃபோட்டோவை தான் குதிரைமுகாம் நேஷ்னல் பார்க் .in வெப்சைட்டில் பேக்ரவுண்ட் பிக்சராக வச்சுருப்பாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதோட பேக்ரவுண்ட் பிக்சர் இந்த வியூவோட பாயிண்ட்டை தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. முன்னாடி டிஷர்ட் ஃபுல் கலீஸ் ஆயிடுச்சுடா பேக்கால். ரூமில் போய் கசிக்கலாம்.
நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை நாங்கள் முடிச்சுட்டு ஹோம் ஸ்டேக்கு வந்த உடனே ஹோம் ஸ்டே அவங்களுக்கு எல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. என்னென்னா இந்த நதியில் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கிறதால 15 நாளைக்கு இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் தண்ணியோட அளவு அதிகமாகவே இருந்ததால் 1 மாதத்துக்கு இந்த நேத்ராவதி பீக்கை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே கீழே இருந்து மேலே போகும்போது இந்த கயிறு இருக்கலை. ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு அதிகமாக இருந்ததால் கயிறை கட்டி தான் இந்த நதியை கிராஸ் பண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அடித்த மழையில் காடில் இருக்க அந்த நடப்பாதை எல்லாமே சேரும் சகதியமாக இருந்ததால் இந்த பாதையில் கொஞ்சம் பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் தான் போகிற மாதிரி இருந்தது. போகும்போது இருந்த தண்ணியோட அளவை விட திரும்பி வரும்போது எல்லா வாட்டர் கிராசிங் கிட்டேயுமே தண்ணியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இந்த மாதிரி அங்கங்கே சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி இருந்த இடங்கள் எல்லாம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அந்த நேத்ராவதியோட ஃபால்ஸ் தான். இதை பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சாலும் கீழே ஃபுல்லாக பள்ளத்தாக்கி இருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா போகிற நடைபாதையில் தான் அடித்த மலையோட தண்ணியும் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்த எல்லாம் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இந்த பாதையுமே இருக்குது. அண்ட் பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மலையை சுற்றியுமே ஃபுல்லாக ஃபாக் கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக ஃபாக் இருந்ததால் சுற்றி எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக பனி மூடி முன்னாடி போகிறவங்களே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாமே பனியால் மூடி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபாக் எந்த அளவுக்கு கவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாக்கா இந்த மலையில் இருந்த எந்த வியூவுமே பார்க்க முடியல, மொத்தமாகவே கவர் பண்ணிடுச்சு. பாருங்கள் மழை இப்போ கூட இன்னும் விடாமல் அப்படியே அடிச்சிட்டே இருக்குது. இந்த இடத்துல நம்ம கீழே இந்த மேலே போகும்போது வியூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லாமே அந்த ஃபாக் கவர் பண்ணியிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நேத்ராவதி ஃபால்ஸ். நம்ம கீழே நேத்ராவதி பீக்குக்கு போகும்போது இருந்த தண்ணியோட அளவை விட நேத்ராவதி பீக்லேருந்து திரும்ப இந்த நேத்ராவதி ஃபால்ஸ் கிட்ட வரும்போது இருக்கிற தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்குது. கீழே நம்ம மேலே போயிட்டு திரும்ப வர வரைக்குமே மழை அடிச்சுட்டே இருந்துச்சு, இன்னமும் மழை அடிச்சுட்டு இருக்கு. அந்த தண்ணி எல்லாமே இந்த ஃபால்ஸ் வழியாக தான் கீழே போகிறதுனால தண்ணியோட அளவு அதிகமாகவே இருக்குது, அதோட ஃபோர்ஸுமே இன்னும் அதிகமாக தான் இருக்குது.
அண்ட் நம்ம திரும்பி வரும்போது இங்கே அதிகமாக யாரும் இல்லாததுனால நம்ம இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம். பாருங்கள், தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால நம்ம எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருந்து தண்ணிக்கு டைரெக்டாக போய் அது கீழே உட்காந்து அந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி அந்த ஃபோர்ஸும் தண்ணியோட ஃபோர்ஸும் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே கல் இருக்கிறதுனால அதோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம அந்த இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. யாராவது இந்த நேத்ராவதி பீக்குக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். ஆனால் தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. காடு ஃபுல்லாக திருப்பி நேத்ராவதி ரிவரில் குளிச்சதுல செம்ம ஃப்ரெஷ் வைப்ரேஷன், செம்ம ஜோஷாக இருந்துச்சு. வந்தீங்கன்னாக்கா மான்சூனில் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்குது. இது பாருங்கள் திருப்பி ஆயிடுச்சு, ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போகுது. மழைங்க அப்போ கொஞ்சமாவது தெரிஞ்சிச்சு, இப்போ சுத்தமாக தெரில. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபாக் ஆயிடுச்சு. ப்ரிடிக்டே பண்ண முடியாத வெதர் இங்கே. மழை வரும், ஃபாகி ஆகும், அந்த மழைலாம் இங்கே அப்படியே ரிவராக ஓடும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். இதெல்லாம் ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த நேத்ராவதி ட்ரெக்கிங்கில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது டிக்கெட் புக்கிங்க்காக. ஒன்று ஆன்லைன் புக்கிங்கு, ஒன்று ஆஃப்லைன் புக்கிங். ஆன்லைன் புக்கிங்கு நீங்கள் குதிரைமுக நேஷனல் பார்க் .in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கிடைக்கும். வீக் டேஸில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும், வீக்கெண்டில் கொஞ்சம் கஷ்டம் டிக்கெட் கிடைக்கிறது. அந்த வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நான் மென்ஷன் பண்ணுற இந்த ரெட் கேஷல் ஹோம் ஸ்டேக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் தங்க போகிற ஏதாவது ஹோம் ஸ்டேயில் கேட்டிங்கனால அவங்களே புக் பண்ணி கொடுக்குவாங்க. உங்களுக்கு வீக்கெண்டில் மட்டும் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செம்ம ஆசமான வெதர். ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் நேத்ராவதி போய் ட்ரை பண்ணுங்கள் மான்சூனில். போஸ்ட் மான்சூனில் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, பட் நம்ம இது வரைக்கும் விசிட் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நேத்ராவதிக்கு. ஸோ மான்சூனில் மட்டும் ஹெவி அட்ராக்ஷன். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்பாட்ஸு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெதரில் நடந்து போட்டு செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. அதிகபட்சமாக இந்த வெதருக்கு தான் ஊட்டிக்கு நிறைய பேர் போவாங்க. எந்த இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னாக்கா அதே ஃபீல் தான் உங்களுக்கு. ஊட்டிலலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஏன்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங் பிளேசஸ் போகலாம், அப்புறம் பொட்டானிக்கல் பார்க் போகலாம், அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஒரு சின்ன நடப்பாது, அதில் அப்படியே நடந்துட்டு இந்த காடு ஃபுல்லாக சுற்றலாம். அந்த அளவுக்கு வசமாக இருக்குது. நைட்டில் இந்த சவுண்டெல்லாம் கேட்டால் செம்ம பயமாக இருக்கும்.
நேத்ராவதி பீக் ட்ரெக் முடிச்சுட்டு இறங்கிட்டுருக்கோம். காடு ஃபுல்லாக ஃபாக் ரொம்பிடுச்சு. போகும்போது கொஞ்சம் ஃபாக் கம்மியாக இருந்துச்சு. நேத்ராவதி டாப் பீக்குக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாக், அந்த மலையை சுற்றியுமே ஃபாக் இருந்ததுனால பீக்கோட வியூ அந்த அளவுக்கு கிடைக்கல. ஆனால் பீக் பேக் சைடு இருந்த வியூ சூப்பராக கிடச்சிச்சு. ஆனால் ஃப்ரண்ட் சைடில் நேத்ராவதி அந்த ட்ரெண்டிங் வியூ அந்தளவுக்கு கிடைக்கல மேலே அந்த பீக்கில் இருக்கும்போது. பட் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி 2வது மலை இருக்குது. அந்த மலைக்கு ஃபைனல் மலை ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்த மலை ஒன்று கீழே இறங்கி வந்தாக்கா அங்கேருந்து வியூ சூப்பராக தெரியுது. பட் மேலேயும் அவ்வளோ மொத்த என்டையர் அந்த வியூவும் தெரிகிற அளவுக்கு இருக்குது மேலே. பட் அங்கே ஃபுல்லாக ஃபாக் இருந்ததுனால அந்தளவுக்கு கவர் ஆகலை. அதே அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வியூ இந்த போர்ஷன் மட்டும் சூப்பராக தெரிஞ்சிச்சு. செம்ம அவசரம். அந்த ட்ரெண்டிங் வியூக்காக தான் எல்லாருமே நேத்ராவதி பீக் வர்றது. இன்ஸ்டாகிராமில் வச்சு செஞ்சிட்ருக்காங்க அந்த வியூவை. அந்த வியூவால் தான் வியூஸ் ஜாஸ்தி வருது. இந்த ஃபுல்லாக ஃபாகி ஃபாரஸ்ட். இந்த பேனர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நான் அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருக்க செக்கிங் பாயிண்ட் கிட்ட இல்லை கைடு கிட்ட இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. நேத்ராவதி ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மான்சூனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ஏன்னா அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபாக் நடுவில் நேத்ராவதி பீக் மேலே போய் நிற்கும் போது அந்த ஃபாகும் ஒரு சைடில் போகும், மழை வேறு இருக்கும், சூப்பராக இருக்கும். அதான் பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக். கொஞ்ச நேரத்துலேயே மூடிச்சு அந்த ரோடு. சுற்றியுமே ஃபாகாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு ஃபாக் வரும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த ஃபாக் ஃபீலோடு உள்ளே போகிறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மான்சூனில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் மான்சூனும் ட்ரை பண்ணலாம். பட் ஃபுல் ஃபாகியாக இருக்கும். மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ கிடைக்காது. ஸோ அதனால் மான்சூன்லேயே ட்ரை பண்ணுங்கள், யார் ட்ரை பண்ணாலும். இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் கேமராவை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா போகும்போது 300 பேரோடு போனாலும் வரும்போது நீங்கள் தனியாக வர மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா க்ரௌடு அவ்வளோ கம்மியாகிடும். எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வரும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பே இல்லாத இடங்களில் நிறைய இடங்கள் அழகான இடங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் காட்டில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கில் நான் அதிகமாக எங்கேயுமே லீச்சஸ் அட்டைப்பூச்சை பார்க்கல. ஆனால் பீக்கை விட்டு கீழே இறங்கும் போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சது. டெட்டாயில் போட்டதுமே விட்டுடுச்சு. ஸோ இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கில் சில இடத்துல மட்டும் தான் அட்டைப்பூச்சிங்க இருக்குது. ஸோ சேஃபர் சைடு உங்கள் மெடிக்கல் கிட்டில் ஒரு டெட்டாயில் பாட்டிலுமே வச்சுக்கோங்க. ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு பைக் பார்க்கிங் பண்ண இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் தான் நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்க்கு யார் ஜீப்பில் வந்தாலும் பிக்கப் ட்ராப் பண்ணுற இடம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் செக்கிங் பாயிண்ட் இருக்குது.
ஸோ இங்கே பைக்கில் யார் வர பிளான் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. ஏன்னா ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சகதியாக இருக்குன்னு. இந்த இடத்துல பைக் கண்ட்ரோல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் யாருக்கு உங்களுக்கு ஆஃப் ரோடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பைக் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா ஜீப்லேயே வாங்க, அதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் இந்த நேத்ராவதி பீக்குக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணி மிஸ் பண்ணிவிட்டு இது 4வது தடவை ட்ரை பண்ணி இந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பண்ண எந்த மிஸ்டேக்ஸையும் நீங்கள் பண்ணாமல் இந்த ட்ரெக்கிங் டிக்கெட்ஸை புக் பண்ணி இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். முதல் தடவை நண்பன் இன்ஸ்டாகிராமில் இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் ரீல்ஸை பார்த்துட்டு போகலான்னு சொன்னான். நானுமே அந்த வீடியோவில் இருந்த ஒரு சைடு ஃபுல்லாக லேண்ட், ஒரு சைடு ஃபுல்லாக ஃபாக் இருக்க வியூவை பார்த்துட்டு கண்டிப்பாக பிளான் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்க்கு பிளான் பண்ணேன். எப்படின்னா லொக்கேஷன், டிஸ்டன்ஸ், பட்ஜெட், எவ்வளோ நாள் ட்ரிப் போக போகிறோம் அண்ட் டிக்கெட், கைட் சார்ஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கிக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். வந்து இந்த ரெட் கேஸ்டல் டென்ட் ஸ்டே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இவங்கக்கிட்ட நாங்கள் இப்படி நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் பிளான் பண்ணி வந்திருக்கோன்னு சொல்லும்போது தான் சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் மலை மேலே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதும் அதனால் நேத்ராவதி பீக் தற்காலிகமாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு, அப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணாமல் எந்த ட்ரெக்கிங்கும் போக முடியாதுன்னு, ஆஃப்லைனில் அதாவது செக்கிங் பாயிண்ட் டைரெக்டாக டிக்கெட் புக்கிங் கிடையாதுன்னு. எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங் தான் எங்களோட முதல் ட்ரெக்கிங் ட்ரிப். அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெஃபர் பண்ண எந்த யூடியூபருமே இந்த டிக்கெட் புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லவே இல்லை. இருந்தாலும் வந்துட்டு எப்படி சும்மா திரும்பி போகிறதுன்னு அப்போ ஓப்பனில் இருந்த குறிஞ்சில் பீக் போயிருந்தோம். அந்த ட்ரெக்கிங்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த நேத்ராவதி பீக் இல்லை இதை சுற்றி உள்ள ஏதாவது ட்ரெக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. 2வது தடவை ஏதாவது ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த நேத்ராவதி ட்ரிப் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் கரெக்டாக சம்மர் ஸ்டார்டிங் டைமில், அதாவது ஃபெப்ரவரி க்ளோசிங்கில். அப்போ தான் இந்த ரெட் கேஸ்டல் ஹோம் ஸ்டே கால் பண்ணி கேட்டோம், நேத்ராவதி பீக் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, சம்மரில் காட்டுத்தீ உருவாகிற சான்ஸ் இருக்கிறதால சிக்கமகளூரில் இருக்க எல்லா ட்ரெக்கிங்கும் க்ளோஸில் இருக்குது. பட் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் ஓப்பனில் இருந்துச்சு. அதனால் இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் புக் பண்ணி போயிருந்தோம். நேத்ராவதி பீக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அதோட வியூஸ் எல்லாமே. அதோட வீடியோவும் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் இந்த பண்டேஜா ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது தடவை பார்த்தீங்கன்னா நேத்ராவதி பீக் விசிட் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நாங்கள் பிளான் பண்ண டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால் எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 1 வாரத்துக்கு முன்னாடி சாட்டர்டேக்கு ரிசர்வ் பண்ணேன். வீக்கெண்ட் எப்பயுமே பீக் டைம்ன்றதுனால டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் இந்த நேத்ராவதி பீக் டிக்கெட் ரிசர்வ் பண்ணக்கூடிய வெப்சைட்டான குதிரைமுகான் நேஷனல் பார்க்.in, இந்த வெப்சைட்டில் போடக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ணி கடைசியாக டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி இப்போ நேத்ராவதி பீக் வந்திருக்கோம். நீங்கள் யாராவது நேத்ராவதி பீக் டிக்கெட் ரிசர்வ் பண்ண பிளான் பண்ணிங்கனாக்கா குதிரைமுகான் நேஷனல் பார்க்.in இந்த வெப்சைட்டில் போடக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டில் எப்போ டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வெப்சைட்லேயே போடுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போன வீடியோலே இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நேத்ராவதி பீக் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த ஹோம் ஸ்டேக்கு பின்னாடி நாங்கள் தங்கியிருந்த ரூம் கிட்டேருந்து இந்த மலைகளோட அழகை ரசிக்கலாம். அப்புறம் ட்ரெக்கிங் முடிச்சிருந்த டயரில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்ப தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். அண்ட் போகும்போது கலச ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்புறம் தேவரமனை பெட்டா போயிருந்தோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.